ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திண்டுக்கல் பிவிஆர் ரியல் எஸ்டேட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த பாதை பார்த்திங்கன்னா நமக்கு பஞ்சாயத்து மண் பாதை. பாதையை நல்லா பாருங்கள், தொடர்ந்து நம்மளோட சேனலை பாருங்கள். இந்த பாதை பார்த்திங்கன்னா நமக்கு ஊரை ஒட்டி அப்படியே நமக்கு வரும். பஞ்சாயத்து மண் பாதை தான். பக்கத்தில் பாருங்கள், தென்னந்தோப்பெல்லாம் இருக்குது. தென்னங்கன்று வச்சு நல்லா நீட்டாக தோட்டத்தை பராமரிச்சுட்டு விவசாயம் பண்ணிட்டு தான் வராங்க. பாதையை நல்லா தெளிவாக பாருங்கள். இந்த தார் ரோடு வந்துருச்சு, கட் ரோடு. இந்த ஊர் பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள். நம்மளோட சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனை தட்டுங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் மெசேஜை வந்து சேரும். இந்த இடத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த இடத்தோட ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்தோட முழு விவரம் தெரியாமல் போயிடும். இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை என்ற பகுதிக்கு அருகாமையில் அமைஞ்சிருக்கு. மண்பாதையில் அமைஞ்சிருக்கு. மண்பாதை பஞ்சாயத்து பாதை. அந்த பாதை ஒட்டியே பார்த்தீங்கன்னா நமக்கு நீர்பிடிப்பு பகுதியும் இருக்குது, குளமும் இருக்குது. இந்த இடத்தோட மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா 3 ஏக்கர் 30 சென்ட்டு. ஒரு நல்ல செம்மண் பூமி, ஒரு நல்ல வருமானம் தரக்கூடிய தோப்பாக நமக்கு இந்த இடம் விலைக்கு வந்திருக்கு. தென்னைமரம் பாருங்கள், எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல காப்பில் தான் இருக்குது. தென்னை மரத்தோட எண்ணிக்கைன்னு பார்த்திங்கன்னா 180லேருந்து 90 மரம் இருக்கும். நல்லா மரத்தில் பாருங்கள், நல்லா சூப்பராக காப்பு காய்ச்சிருக்கு. நல்லா அழகாக வருமானம் தரக்கூடிய தோப்பு. நம்ம ஊரை ஒட்டி அப்படியே வர்ற பஞ்சாயத்து மண் பாதையில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துக்கு நீர் ஆதாரமானு பார்த்திங்கன்னா ஒரு ஆழமான கிணறு ஒன்று இருக்குது. அது கூட நமக்கு ஒரு 5 HP இலவச மின்சாரம் வந்துடும். கிணறு வந்து பார்த்திங்கன்னா பங்கு கிணறு தான். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நமக்கு இரவு வரும், அதாவது தண்ணி ஓடிக்கலாம். அண்ணன் தம்பி 2 பேர், 2 பேர்த்தில் நமக்கு ஒரு நாள், அவங்களுக்கு ஒரு நாள் இரவு கணக்கு வரும். தென்னை மரத்தில் காப்பு பாருங்கள், ஒரு நல்ல செம்மண் பூமிங்க. மொத்தம் மரத்தோட எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 180 மரம் இருக்குது. 170 to 180 மரம். இந்த இடம் பார்த்திங்கன்னா நமக்கு 2 பிட்டாக வரும். அண்ணன் தம்பி ப்ராப்பர்ட்டி, பூர்வீக ப்ராப்பர்ட்டினால் நமக்கு பாகவஸ்தி பண்ணது 1 விட்டு 1 பண்ணியிருக்காங்க. இடையில பார்த்திங்கன்னா நமக்கு தம்பி இடம் வந்துடும். 2 இடமே பார்த்திங்கன்னா நமக்கு மண்பாதை பேஸில் தான் அமைஞ்சிருக்கு. இது வந்து பார்க்குறது பார்த்திங்கன்னா வடக்கால பிட்டு. இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பக்கத்துலேயே நீர்பிடிப்பு பகுதி இருக்கிறதுனால நமக்கு வாட்டர் சோர்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். மொத்தம் 3 ஏக்கர் 30 சென்ட்டு. மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25 வயசு தான் இருக்கும். 20க்கு மேலே 25 வயசுக்குள்ளே இருக்கும். வரப்பு மரம் மட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 30 வயசுக்குள்ளே வரும். பூராமே பார்த்திங்கன்னா இலை மரம் தான். ஒரு 10-30 மரம் மட்டும் நமக்கு ஒரு 30 வருஷம் வரும். மீதி மரம் பூரா பார்த்திங்கன்னா நமக்கு இலை மரம் தான். இந்த ரோடு பார்த்திங்கன்னா நமக்கு திண்டுக்கல் டு திருச்சி மெயின் ரோடு பைபாஸ் தான், நேஷ்னல் ஹைவே. இந்த ஹைவேலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம இடம் வந்து 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். பக்கத்துலேயே பாருங்கள், பெட்ரோல் பங்கு, பஸ் ஸ்டாப் எல்லாமே இருக்குது. இந்த இடத்துல இருந்து நம்மளோட இடம் 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம இடம் வந்துடும். அழகாக நமக்கு பைபாஸும் பக்கத்தில் இருக்கிறதுனால நமக்கு போக்குவரத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஊரை ஒட்டி இருக்கிறதுனால நமக்கு வேலையாட்களும் கொஞ்சம் நமக்கு ஈஸியாக கிடப்பாங்க. அதனால் பாதுகாப்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. குளம் அருகாமையில் அமைஞ்சிருக்கிறதுனால நம்ம ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு
ஒரு நல்ல சௌகரியமாக இருக்கும். இந்த இடம் மட்டும் பார்த்திங்கன்னா இது 2வது பிட்டு அப்படியே நமக்கு கிளமேல் நீலியாக இருக்குது. இந்த இடம் பார்த்திங்கன்னா நமக்கு கோழி பண்ணை அமைக்கவும் இது ஒரு நல்ல இடம். இந்த இடம் பார்த்திங்கன்னா தரிசாக இருக்குது. அதுவாக நமக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் ஷெட்டு வந்துடும். அப்படியே தண்ணி தொட்டி கட்டியிருக்காங்க இல்லையா, அதோட நமக்கு அப்படியே வந்துடும். மொத்தம் 3 ஏக்கர் 30 சென்ட்டு. கிணறு வந்து பார்த்திங்கன்னா பங்கு கிணறு தான். எல்லா மரமே பார்த்திங்கன்னா நாட்டு மரம் தான், நல்லா காப்பில் இருக்குது. இன்னும் எருவு வச்சு நல்லா பராமரித்தோம்னா நல்லா இன்னும் காப்பு வரும். மரத்தில் பாருங்கள் நல்லா. இடம் வாங்குறதா இருந்தாலும் விற்கிறதா இருந்தாலும் தாராளமாக நம்மளோட சேனலை கான்டாக்ட் பண்ணுங்கள். மொத்தம் 3 ஏக்கர் 30 சென்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த இடத்துக்கு ஓனர் கேட்கக்கூடிய ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா 1 ஏக்கருக்கு 25 லட்சம் கேட்குறாங்க. நேராக வாங்க இடத்த பாருங்கள். பிடிச்சதுன்னா நம்ம நேரடியாக ஓனர் டு ஓனர் பேசிக்கலாம். இதில் எந்த வழிமுறையில் உங்களோட ஆதரவு எங்களுக்கு என்றைக்கு வேணும். இந்த பிட்டு தான், இது 2வது பிட்டு தான். நம்ம ஆல்ரெடி முதல்ல தரிசாக இருக்குட்டிங்களா, கொஞ்சம் நமக்கு பிடிச்ச மாதிரி விவசாயம் பண்ணிக்கலாம், இல்லை வேறு நமக்கு பிடிச்ச மாதிரி மரக்கன்றுகளும் வச்சுக்கலாம். மாட்டுக்காக கொஞ்சம் சோளம் போட்டிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா நமக்கு ஊரை ஒட்டி அப்படியே பஞ்சாயத்து மண் பாதையில் அமைஞ்சிருக்கு. அந்த பாதையை ஒட்டியே பார்த்திங்கன்னா நமக்கு குளமும் இருக்குது. பாருங்கள், மாட்டுக்கோசரம் சோளம் பயிர் செஞ்சுருக்காங்க. திண்டுக்கல்லேருந்து இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா நமக்கு சரியாக ஒரு 18 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். திண்டுக்கல்லேருந்து அழகாக ஒரு 1/2 ஹவரில் ஒரு 1/4 மணி நேரத்தில் வந்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மொத்தம் 3 ஏக்கர் 30 சென்ட்டு. 1 ஏக்கரின் விலை 25 லட்சம். நல்ல வருமானம் தரக்கூடிய தோப்பாக நமக்கு விலைக்கு வந்திருக்கு. ஒரு நல்ல அழகான செம்மண் பூமிங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனலை பொறுமையாக வீடியோவை பார்த்ததுக்கு மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து அடுத்தடுத்து நம்மளோட சேனலில் புது இடமா வரும். தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச இடத்த தேர்வு செஞ்சு நம்ம வாங்கிக்கலாம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி விலையை குறைச்சி பேசி நாங்கள் வாங்கி தருவோம். மொத்தம் 3 ஏக்கர் 30 சென்ட்டு. பங்கு கிணறு. 1 ஏக்கரின் விலை 25 லட்சம். விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.